இந்திய பிரிவினையின் பொழுது உயிரிழந்தவர்களுக்கும் அதன் கொடூரங்களுக்கு எதிராக போராடியவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்திய பிரிவினையின் கொடுமைகளை நினைவுகூரும் நாளையொட்டி மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் 1947ஆம் ஆண்டு இதே நாளில் நிகழ்ந்த சம்பவம் வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயங்களில் ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். இதே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை இழக்கவும் மனிதாபிமானமற்ற துயரங்களை அனுபவிக்கவும் நேரிட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகள், சொத்துக்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை விட்டுவிட்டு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானதாகவும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நாட்டை மீண்டும் பிரிக்க முற்படும் சக்திகள் ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் ஆழ்ந்த துயரம், இடப்பெயர்வு மற்றும் நிச்சயமற்ற தன்மையை இந்நாள் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். வீடுகள், குடும்பங்கள், சொத்துக்கள் மற்றும் அன்புக்குரியவர்களை இழந்த போதிலும் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைப்பதற்கான உறுதியை வெளிப்படுத்திய எண்ணற்ற தனிநபர்களின் போராட்டங்கள், துணிச்சல், தியாகம் மற்றும் மன உறுதி ஆகியவற்றை இந்நாள் நினைவு கூர்வதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டின் பிரிவினையின் பொழுது பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் மன உறுதி மற்றும் தியாகத்திற்கு தலை வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரிவினையின் பொழுது கற்பனை செய்ய முடியாத வேதனை, இழப்பு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை எதிர்கொண்ட லட்சக்கணக்கானோரை நாம் ஆழ்ந்த மரியாதையுடன் நினைவு கூர்வோம் என்று இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.